வெல்கம் டு விகே அகாடமி. இன்னைக்கு நம்ம 6th ஓல்டு புக்கில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாடம் வாழ்த்து. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். ரெண்டாவது கொஷின், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். மூணாவது கொஷின், ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார்? கடலூர் மாவட்டம் மருதூர். நாலாவது கொஷின், ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா சின்னம்மையார். அடுத்த கொஸ்டின், இவர் எழுதிய நூல்கள் எவை? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். ஆறாவது கொஸ்டின், இவர் பாடல்கள் அனைத்தும் என தொகுக்கப்பட்டுள்ளன? திருவருட்பா. ஏழாவது கொஸ்டின், சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார்? ராமலிங்க அடிகளார். எட்டாவது கொஸ்டின், இவர் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சங்கத்தை அமைத்தார். சன்மார்க்க சங்கத்தை அமைத்தார். ஒன்பதாவது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அமைத்தார். சத்திய தர்மசாலை. பத்தாவது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க எதை நிறுவினார்? ஞான சபை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடியவர் ராமலிங்க அடிகளார். 12வது கொஸ்டின், ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் வடலூர். 13வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த காலம் 5/10/1823 30/1/1874 வரைக்கும் இருந்திருக்காரு. 14வது கொஸ்டின், திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5818. அடுத்த பாடம் திருக்குறள். திருக்குறளில் உள்ள பால்கள் என்னென்ன? அறம், பொருள், இன்பம். அடுத்த கொஸ்டின், உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்ன? சென்னாப்புலவர், தேவிப்புலவர், நாயனார். 18வது கொஸ்டின், திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறள் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 1330. உலக பொதுமறை என போற்றப்படுவது எது? திருக்குறள். திருக்குறள் எதன் கீழ் உள்ள நூல்? 17 கணக்கு நூல். திருவள்ளுவரின் காலம் கிமு 31. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுக. தற்போது உள்ள ஆண்டுடன் 31 கூட்ட வேண்டும். 24வது கொஸ்டின், திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த பாடம் தமிழ் தாத்தா உ.வே.சா. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன? 99. 26வது கொஸ்டின், ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள். மொத்தம் 4 இடங்கள். ஃபர்ஸ்ட், கீழ்திசை சவடிகள் நூலகம் சென்னை. 2வது, அரசு ஆவண காப்பகம் சென்னை. 3வது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. 4வது, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். 27வது கொஸ்டின், உ.வே.சா பிறந்த ஊர் எது? திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். 28வது கொஸ்டின், உ.வே.சாவின் தந்தை பெயர் என்ன? வெங்கட சுப்பு. உ.வே.சாவின் இயற்பெயர் வெங்கடரத்தினம். உ.வே.சாவின் முழு பெயர் உத்தமதானபுரம். வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். 31வது கொஸ்டின், உ.வே.சா வாழ்ந்த காலம் 19/2/1855 28/4/1942 வரைக்கும். 32வது கொஸ்டின், உ.வே.சாவின் வாழ்க்கை வரலாறு பெயரின் நூலாக வெளிவந்தது. இன்சரிதம். 33வது கொஸ்டின், உ.வே.சா தன் வாழ்க்கை வரலாற்றை என்னும் இதழில் தொடராக எழுதினார். ஆனந்த விகடன். 34வது கொஸ்டின், உ.வே.சா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1942. உ.வே.சா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யார்? ஜியு போப், சுலியன் வின்சோன். 36வது கொஸ்டின், நடுவண் அரசு உ.வே.சாவிற்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிட்டது? 2006ஆம் ஆண்டு. 37வது கொஸ்டின், உ.வே.சா நினைவு இல்லம் எங்கு அமைந்துள்ளது? உத்தமதானபுரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர். அடுத்த பாடம் கடைசி வரை நம்பிக்கை. சடோகோவின் மொழிபெயர் என்ன? சடோகோ சாசாகி. சடோகோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜப்பான்.
41வது கொஸ்டின். ஜாப்னியர் வணங்கும் பறவை கொக்கு. சடோகோ நாளொன்றுக்கு எத்தனை கொக்குகள் செய்தால்? 20 கொக்குகள். 43வது கொஸ்டின். சடோகோவுக்கு எத்தனை வயதில் புற்றுநோய் ஏற்பட்டது? 16வது வயது. சடோகோ இறந்த ஆண்டு 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள். 45வது கொஸ்டின். சடோகோ மொத்தம் எத்தனை கொக்குகள் செய்திருந்தால்? 844. 46வது கொஸ்டின். சடோகோவின் தோழிகள் எத்தனை கொக்குகள் செய்தனர்? 356. சடோகோவிற்கு எங்கு நினைவாலயம் கட்டினார்கள்? ஹிரோஷிமா நகரின் மையத்தில். 48வது கொஸ்டின். சடோகோவின் நினைவாலயத்தின் பெயர் என்ன? குழந்தைகள் அமைதி நினைவாலயம். காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜாப்னியர் என்னவென்று கூறுவர்? ஒரிகாமி. 50வது கொஸ்டின். 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஆசிரியர் அரவிந்த் குப்தா. 51வது கொஸ்டின். நினைவாலயத்தில் எழுதிய வரிகள் உலகத்தில் அமைதி வேண்டும், இஃது எங்கள் கதறல், எங்கள் வேண்டுகோள். அடுத்த பாடம் நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் இந்த பாடலின் ஆசிரியர் சமண முனிவர். 53வது கொஸ்டின். நாலடியார் நூல்களுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு. நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? 400. 55வது கொஸ்டின். நாலடியாரின் சிறப்பு பெயர்? நாலடி 400. 56வது கொஸ்டின். சங்க நூல்கள் எனப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும் மேற்கணக்கு நூல்கள். 57வது கொஸ்டின். சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 11 கீழ்கணக்கு நூல்கள். 58வது கொஸ்டின். 11 என்றால் 18 என்று பொருள். சொற்பொருள் தருக. என்னாம்னா என்ன பயன்? செய்மைனா தொலைவு, செய்யினா வயல், அணையர்னா போன்றோர், அணியர்னா நெருங்கி இருப்பவர். நாலடியார் உள்ள அதிகாரம் மொத்தம் 40. அறம் 13, பொருள் 24, இன்பம் 3. அடுத்த பாடம் பாரத தேசம். 61வது கொஸ்டின். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என பாடியவர் பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்பது யாருடைய கூற்று? தமிழ் மகள் ஔவையார். மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம் 11/12/1882 இதிலிருந்து 11/9/1921 வரைக்கும். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. 65வது கொஸ்டின். பாரத தேசம் என்னும் பாடல் இடம்பெற்ற பாடல் தொகுதி வெள்ளிப்பனிமலை மீது உலாவும் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி. 66வது கொஸ்டின். சொற்பொருள் தருக. ஞாலம்னா உலகம், வன்மைனா கொடை, உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். அடுத்த பாடம் பறவைகள் பலவிதம். 67வது கொஸ்டின். எல்லா சூழலையும் எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை பூனாரை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை பூனாரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத ஊர் குந்தன்குளம். 70வது கொஸ்டின். பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து செல்கின்றன? பருவநிலை மாறும்போது. பருவநிலை என்றால் என்ன? வெயில், மழை, பனி. பறவைகள் இடம்பெயர்வது என்கிறோம் வலசை போதல். பறவைகள் எப்படி உழவர்களுக்கு உதவுகின்றன? பயிர்களை தாக்கும் பூச்சிகள், வண்டுகளை பறவைகள் தின்று விடுகின்றன. 74வது கொஸ்டின். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர் பறவைகள் சரணாலயம். 75வது கொஸ்டின். நம் நாட்டில் எத்தனை வகை பறவைகள் வாழ்கின்றன? 2400. தமிழ்நாட்டில் எத்தனை பறவைகள் புகலிடங்கள் உள்ளன? 13. 77வது கொஸ்டின். பறவைகளின் வகைகள் 5. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பறவைகள் புகலிடம் வேடந்தங்கள். அடுத்த பாடம் பாம்புகள். பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது? 10 கோடி. உலகிலே நஞ்சு மிக்க மிக நீளமான பாம்பு ராஜநாகம். ராஜநாகம் எத்தனை அடி நீளமுடையது? 15 அடி நீளமுடையது. கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு ராஜநாகம். 82வது கொஸ்டின். மற்ற பாம்புகளை கூட உணவாகும் பாம்பு ராஜநாகம். 83வது கொஸ்டின். உலகம் முழுவதும் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றன? 2750. இந்தியாவில் மட்டும் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? 244 வகை. எத்தனை வகை பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்டது? 52. பாம்புக்கு காது இருக்கிறதா? இல்லை.
பாம்பு உழவர்களின் நண்பன் என அழைக்கப்பட காரணம் வயல்களில் உள்ள எலிகளை அழிப்பதால். 88வது கொஸ்டின். பாம்பின் உடம்பிலிருந்து வெளியேறும் ஒரு வகை வாசனை பொருள். நல்ல பாம்பின் நஞ்சு எனும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. கோப்ராசின். 90வது கொஸ்டின். இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1972. பாம்பு அடிக்கடி தன் நாக்கை வெளியே நீட்டுவதற்கான காரணம் சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ள. 92வது கொஸ்டின். பாம்பு கடிக்கு ஆளானவர்களுக்கு முதல் உதவி கடிப்பட்ட இடத்தை அசையாமல் வைத்துக் கொள்ளுதல், கடிப்பட்ட இடத்தில் கட்டுப்போடுதல். நான்மணி கடிகை. நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் இது மடவார். விளம்பி என்பது ஊர் பெயர். 96வது கொஸ்டின். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். கடிகை என்றால் என்ன பொருள்? அணிகலன். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்றால் என்ன? என்ன பொருள்? 4 கருத்துக்களை கூறுகின்ற. 99வது கொஸ்டின். நான்மணி கடிகை நூல்களுள் ஒன்று. 11 கீழ்கணக்கு. 100வது கொஸ்டின். பிள்ளைகளுக்கு கல்வி எதை போன்றது? விளக்கினை போன்றது. சொற்பொருள் தருக. மனைனா வீடு, மடவார்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த, ஓதினா எதுவென்று சொல்லும்போது, உணர்வுனா நல்லெண்ணம். அடுத்த பாடம் ஆராரோ ஆரீரரோ. நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 8 வகை. திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சங்கு பாடல், கொண்டாட்ட பாடல். வாய்மொழி வாக்கியம் என்று எதை கூறுவர்? நாட்டுப்புற பாடல். வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல். பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல். சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். களைப்பு நீங்க பாடுவது நாட்டுப்புற பாடல். சென்னை போன்ற நகரங்களில் பாடுவது கானா பாடல். ஏட்டில் எழுதாத பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. அவ்வளவுதான். மீதி கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.